எப்பயாச்சும் சம்மந்தமே இல்லாமல் நைட்டில் தூங்காமல் ஏன் தூங்காமல் இருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து டிப்ரெஸ் ஆகி அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்காமலே போயிருக்கீங்களா? அதுக்கான காரணத்தை இந்த வீடியோவில் வரப்போகிற கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஈவினிங் டைமில் அழகான ஒரு பீச் பக்கம் ஒரு குட்டி பையனும் பொண்ணும் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த குட்டி பொண்ணு கையில் நிறைய ஸ்வீட்ஸ், இந்த குட்டி பையன் கையில் அழகழகான கலர் மார்பிள் கல். அந்த மார்பிள் கல்லை பார்த்தோன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரே ஆசை, எப்படியாச்சும் அந்த கல்லுலாம் எனக்கு கிடச்சிடாதான்ட்டு. அந்த பொண்ணு கையில் இருக்க ஸ்வீட்டை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு ஒரே ஆசை, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்கே கிடச்சிடாதான்ட்டு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை பார்த்து நான் இந்த கல்லெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கியான்னு கேட்டானா. அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கிட்ட இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கா. ஆனால் அந்த பையன் அவன்கிட்ட இருக்க கல்லுலாம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப அழகான ஒரு 4-5 கல்லை மட்டும் தனக்காக எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க கல் எல்லாத்தையுமே அந்த பாப்பாகிட்ட கொடுத்துட்டானா. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சான், கல்லெல்லாம் தனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் வீட்டுக்கு போய் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிடுச்சான். ஆனால் அந்த பையனால் தனக்கு எடுத்து வச்சுக்கிட்ட கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருக்க எல்லா ஸ்வீட்ஸையும் வாங்கிட்டு போயிட்டு ஸ்டில் அவனால் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்க முடியல. காரணம் என்னென்னா, நம்ம எப்படி 4-5 கல் எடுத்து நமக்காக வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு 4-5 நல்ல ஸ்வீட் எடுத்து அந்த பொண்ணு அவளுக்காக வச்சுட்டு இருந்திருப்பாளோ அப்படின்னு அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு டவுட். ஆனால் அங்கே அந்த பொண்ணு அவகிட்ட இருந்தது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்கிட்டுருக்கா. ஆனால் இந்த பையன் அந்த பொண்ணை ஏமாத்துனதுனால திருப்பி இந்த பொண்ணும் நம்மளை ஏமாத்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் இருந்திருக்கான். ஸோ அந்த இடத்துல அந்த பையனோட நிம்மதியும் போச்சு, அவன் எல்லாரையும் டவுட்டாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 100% எல்லாத்தையுமே கொடுத்துட்டோன்னா அவங்களும் நமக்கு 100% கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். ஃபஸ்ட் நம்மளே ஒருத்தங்களுக்கு ஒரு 100% தராமல் இருக்கும் போது தான் அவங்களும் நம்மளுக்கு ரிட்டர்னில் ஒரு 100% தராமல் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டோடையே நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம மற்றவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துடணும்னா அவங்களும் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸோட ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க எனக்கு பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் உங்களை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. உங்களோட மென்டல் ஹெல்த் உங்களுடைய ஓவர் திங்கிங்னால தான் வருது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நோ மோர் ஓவர் திங்கிங். எந்த இடத்துல நீங்கள் 100% கொடுக்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து கட்டாயமாக 100% உங்களுக்கு திருப்பி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.